வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த பிரத்யேகமான அலசல்ல வாழ்க்கையில இருட்டான ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல நாம எங்க போய் ஆறுதல் தேடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது மனிதர்களாகிய நம்ம எல்லார் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம விவிலியத்துல, அதாவது பைபிள்ல இருக்கிற ரொம்ப எமோஷனலான ஒரு பகுதியான சங்கீதம் 6 பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா கடுமையான நோயும் கஷ்டமும் வரும்போது விசுவாசத்தின் மூலமா எப்படி ஆறுதல் கிடைக்குது அப்படிங்கறத தாவீதோட சொந்த வாழ்க்கை பயணத்திலிருந்து நாம கத்துக்க போறோம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, கவனிச்சிங்களா? நாம இப்போ பார்க்க போற தாவீதோட பயணம் கண்ணீர், வேதனை, கடுமையான நோய்னு ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல தான் தொடங்குது. ஆனா இந்த நம்பிக்கையான வாக்குத்தத்தம் தான் அந்த பயணத்தோட இறுதி இலக்கு. உங்க வாழ்க்கையில சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு இறுதி நம்பிக்கையை நோக்கி தான் நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பகுதி 1, சங்கீதம் 6 ஓர் அறிமுகம். இந்த சங்கீதத்தோட பின்னணிய நாம முதல்ல சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த சங்கீதமாற ஒரு புலம்பல் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம்பல் சங்கீதம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒருத்தர் தாம் வாழ்க்கையில தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கும்போது கடவுளை பார்த்து எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு கதறி அழுகிற ஒரு தீவிரமான ஜபம் தான் இது. இதை எழுதுனது தாவீது. இது ஏதோ கடமைக்கு பண்ற ஒரு சாதாரண வேண்டுதல் கிடையாதுங்க. வலியில துடிச்சு போன ஒரு மனுஷனோட உடைந்த இதயத்திலிருந்து வர்ற உண்மையான கதறல். ஒரு விசுவாசி தனக்கு எந்த பலமுமே இல்லாத ஒரு நிலைமையில எப்படி கடவுளை தேடி போறார் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. பகுதி 2, தாவீதின் நோயும் பெருந்துன்பமும். சரி, அவருக்கு அப்படி என்னதான் கஷ்டம் வந்திருக்கும்? வாங்க பார்க்கலாம். வரலாற்று ரீதியா பார்த்தா தாவீதோட இந்த துயரத்துக்கு பின்னாடி இருந்த சரியான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் 100% உறுதியா தெரியல. ஆனா 2 முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்னு, தாவீது ரொம்ப கடுமையான ஒரு உடல் நோயாலேயோ அல்லது மன அழுத்தத்தாலேயோ பாதிக்கப்பட்டு மரணத்தோட விளிம்புல இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவரு தன்னோட எதிரிகளால தொடர்ந்து ரொம்ப மோசமா துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது உடல் நோயா இருந்தாலும் சரி, எதிரிகளோட தாக்குதலா இருந்தாலும் சரி, தாவீது அனுபவிச்ச அந்த வலி முழுமையா உண்மையானது. இன்னைக்கு நோய் துன்பம்னு கஷ்டப்படுற நம்மளோட உலகளாவிய அனுபவத்தை இதை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. பகுதி 3, சங்கீதம் 6 முக்கிய செய்திகள். இந்த சங்கீதம் நமக்கு சொல்ல வர்ற அந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? தாவீதோட முழுமையான எமோஷனல் பயணம் இதுதாங்க. 1வது, கடவுளோட கோபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் இரக்கத்தை கேட்டு மன்றாடுறாரு. 2வது, தன்னோட கஷ்டம் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு விவரிக்கிறாரு. 3வது, தன்னை சுத்தி இருந்து நிந்திக்கிற எதிரிகளால வர்ற துயரத்தை சொல்றாரு. ஆனா இந்த 4வது மற்றும் 5வது பாயிண்ட்ல பாருங்க, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அவர் அந்த துயரத்திலிருந்து வெளியே வந்து கடவுள் தன் ஜெபத்தை கண்டிப்பா கேட்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அடைறாரு. கடைசியா தமக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும்னு முழுமையா நம்புறாரு. எப்படி ஒரு மனுஷன் பயங்கரமான அழுகையிலிருந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு மாறுறான் அப்படிங்கறத இந்த 5 குறிப்புகளும் ரொம்ப பிரமாதமா நமக்கு காட்டுது. இரவும் பகலும் கண்ணீரால் படுக்கையை நினைக்கிறார். இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ சாதாரண ஒரு கவிதை இல்லைங்க. இது தாவீதோட மனவேதனையோட உச்சம். துக்கத்தாலையும் நோயோட வலியாலையும் தூக்கத்தையே தொலைச்சிட்டு ராத்திரி நேரத்துல தனிமையில தலையணைய கண்ணியால நினைச்ச அனுபவம் கண்டிப்பா நம்மள பலருக்கும் இருந்திருக்கும் இல்லையா? அது ஒரு நோயா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், இல்ல யாராவது செஞ்ச துரோகமா இருக்கலாம். அந்த தனிமையான இருட்டான ராத்திரிகளோட வலிய தாவீது இந்த ஒரே வரியில நமக்காக கடத்துறாரு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட வலி இன்னைக்கும் நமக்கு எவ்வளவு நெருக்கமா ரிலேட்டபிளா இருக்கு பாத்தீங்களா? பகுதி 4, இருளிலிருந்து நம்பிக்கைக்கு. எப்படி அவர் இந்த இருட்டிலிருந்து வெளியே வந்தாருன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். சங்கீதம் 6 நமக்கு என்னதான் கற்பிக்கிறது? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு கண்ணீர் விட்டு அழுத தாவீதோட இந்த பயணம் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தோட போராட்டங்களுக்கும் நோய்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் எப்படிங்க பொருந்தும்? இத்தனை பழமையான வார்த்தைகள்ல இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பிராக்டிக்கலான வழிகாட்டுதல்களை நாம எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பகுதி 5, நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். இந்த சவால்களை தாண்டி வர்றதுக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய பிராக்டிக்கலான விஷயங்கள் இதோ. நமக்கான ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல் இதுதாங்க. முதல் படி, துன்பம் வரும்போது கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தாவீது செஞ்ச மாதிரி உங்களோட வலி, நோய், கண்ணீர் எல்லாத்தையும் அப்படியே கடவுள்கிட்ட கொட்டிடுங்க. இதுவே மறைக்க வேண்டாம். 2வது படி, கடவுளோட இரக்கத்தை முழுமையா நம்புங்க. நாம எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் சரி, கடவுளோட இரக்கம் அதை விட ரொம்ப பெரியது அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க. 3வது படி, எப்பவும் நம்பிக்கையோட இருங்க. என்ன நடந்தாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. தாவீது இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர பயன்படுத்தின ஒரே ஆயுதம் இந்த தொடர்ச்சியான ஜெபமும் விசுவாசமும் தாங்கிறத இந்த 3 படிகளும் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. நம்ம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
ரொம்ப வலிமையான ஒரு சிந்தனையோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கடுமையான நோயோட பிடியில இருந்தாலும், துயரத்தோட உச்சியில இருந்தாலும், இல்ல நம்ம எதிரிகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சாலும், நாம ஒருபோதும் தனித்து விடப்படுறது இல்ல. தாவீதோட அந்த வலி நிறைந்த விண்ணப்பத்தை கேட்ட அதே கடவுள் இன்னைக்கு உங்க ஜெபங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். அடுத்த முறை நீங்க சவால்களை சந்திக்கும் போது, கண்ணீரோட ராத்திரிகளை கடக்கும் போது, தாவீத போல அந்த வலியை எப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா மாத்த போறீங்க? இந்த உறுதியான நம்பிக்கையை இன்னிலேருந்து உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்த போறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த அருமையான அலசல் எங்க கூட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. எப்பவும் நம்பிக்கையோட இருங்க.